வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் இன்றைய தினம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. தண்டனை விவரங்கள் என்ன? 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பொன்முடி மற்றும் அவருடைய மனைவிக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. எதிர்த்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் போவதால் தண்டனையும் கூட 30 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் அவருடைய பொறுப்பான உயர்கல்வித்துறை ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு கூடுதல் இலாக்காவாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உடனடியாக தன்னுடைய அமைச்சர் அந்தஸ்தை அவர் இழக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்ட உடனே குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டதிலிருந்தே சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து அவர் தகுதி இழப்பாகி விடுகிறார். பதவி பறிக்கப்பட்டு விடுகிறது. இந்த ஒரு நேரத்தில் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக போடப்பட்ட வழக்கு. நாங்கள் மேல்முறையீடு செய்வோம், அதில் விடுதலை பெறுவோம் அப்படின்னு இந்த வழக்கை கையாண்ட வழக்கறிஞர் திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் குறிப்பிடுகிறார். அதில் அவர் முக்கியமாக சொல்லுவது, ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை அவர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யலை, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலை, அதை இதில் ஏற்றுக்கலை. அதுதான் இந்த தண்டனை வழங்குவதற்கே காரணமாகிவிட்டது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனம் அதை இந்த வழக்கில் ஏற்றுக்காததான் இந்த பிரச்சனைக்கே காரணம் அப்படின்னு அவர் இந்த வழக்கினுடைய போக்கை குறிப்பிடுகிறார். இந்த ஒரு நேரத்தில் திமுகவுக்கு இனி அடுத்தடுத்த சறுக்கல்கள் இருக்கும் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் சொல்லுகிறார். திமுகவுடைய பலத்தை கண்டு பாஜகவுக்கு பயம் அப்படின்னு திரு என்ஆர் இளங்கோ சொல்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய் 2024 அப்புறம் இந்த பட்டியல் அவங்களும் இருப்பாங்க அப்படின்னும் குறிப்பிடுகிறார். பொன்முடி பதவி பறிப்பு திமுகவுக்கு பின்னடைவான விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து முன்னாள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.பி. ராமலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிஜாமுதீன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு கே.பி. ராமலிங்கம் அவர்கள்ட்ட, இது இறுதி தீர்ப்பு அல்ல, எப்படி இருந்தாலும் உச்சநீதிமன்றம் போவாங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும், அதன் பிறகு மறுசீராய்வு மனு வரை தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை வைத்து திமுகவுடைய எதிர்காலம் இதுதான், பொன்முடியினுடைய எதிர்காலம் இதுதான் அப்படின்னு ஒரு முடிவுரைக்கு விட முடியுமா? பாஜக அதை இதுதான் இனிமே அப்படின்னு சொல்லுதே. அப்படி நாங்கள் சொல்லலையே. இதுதான் திமுகவுடைய முடிவு காலம்னு நாங்கள் சொல்லலை. இதுதான் பொன்முடியுடைய எதிர்காலம்லாம் நாங்கள் எங்கேயுமே சொல்லலையே. இதுதான் ஆரம்பம். இதுதான் ஆரம்பம். திமுகவினுடைய சரிவுக்கு இதுதான் ஆரம்பம். அதாவது எனக்கு இந்த தீர்ப்பு வந்தபோது, தீர்ப்பை பார்த்தபோது எனக்கும் வருத்தம் தான். எப்படி வருத்தம்னா, 1990 91 திருச்சி 6வது மாநில மாநாடு நடக்கும்போது அவர் திமுகவுடைய விவசாய அணி செயலாளர், நான் திமுகவுடைய விவசாய அணியுடைய மாநில இணைச் செயலாளர். அவர் செயலாளர், நான் இணைச் செயலாளர். அன்னைக்கு திமுக விவசாய அணி அந்த பேரணியில் தனிப்பட்ட கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு ஒரு பெருந்திரளான விவசாயிகள் அழைச்சிட்டு போய் அந்த ஊர்வலத்தை நடத்துகிற போது அங்கே அதுக்காக நான் ஒரு பிரத்யோகமாக ஒரு மஞ்சள் துண்டு, எல்லாமே விவசாய அணினா பச்சை துண்டு போட்டிருக்காங்க, நாம் ஒரு மஞ்சள் துண்டு போட்டு அதை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பக்கம் கலைஞர் படம் போட்டு இன்னொரு பக்கம் உதயசூரியன் போட்டு விவசாய அணி, திமுக விவசாய அணின்னு போட்டு நாங்கள் மஞ்சள் துண்டு தயாரிச்சுட்டு போயிருந்தேன். ஒரு 2-3000 மஞ்சள் துண்டோட அதை ஊர்வல பாதையிலிருந்து எடுத்து விவசாயிகள் நின்ன இடத்துக்கு போகிறதுக்கு 6 கிலோமீட்டர் தாண்டி தான் போக வேண்டிய நிலைமை. அப்போ அவர் செயலாளராக இருந்த பொன்முடி தான் தோளில் 2 பக்கமும் 2 கட்டு தூக்கிட்டார். நான் 2 கட்டை தூக்கிட்டு நடந்து அந்த இடத்துக்கு போனோம். அப்படி இருந்த பொன்முடி நீண்ட காலமாக அரசியலில் இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காக உழைத்த என்னுடைய நல்ல அண்ணன்களில் அவரும் ஒரு அண்ணன் தான். அப்படியெல்லாம் இருந்தவர் இன்றைக்கி யார் போச்சா என்ன கூடா நட்பு கேடாய் முடியுங்கிற மாதிரி யாருடைய வழிகாட்டுதல்ல ஒரு பேராசிரியராக இருந்தவர், 3 MA படித்தவர், இப்படியெல்லாம் தவறுகளை மற்றவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட 4 புட்டி வாங்கி 3 புட்டியை கொடுத்துட்டு 1 புட்டி வச்சதுலே இவ்வளோ ஊழல், இவ்வளோ சொத்து குவிப்பு. மற்றவங்களை கொடுத்துட்டு தான் பண்ண முடியும். வேலை இருக்கிறவனுக்கு கொடுக்காம இவருக்கு எப்படி பண்ண முடியும்? இவருக்கு மந்திரி பதவி எப்படி கொடுத்துருப்பாங்க? அப்புறம் எப்படி அந்த மந்திரியாக இருந்தாலும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் செஞ்ச தவறுகளில் மேலே பங்காளர்களாக இருக்காங்க. ஆனால் இவர் அந்த அம்மா உண்மையான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், விருந்தோம்பலுக்கு சிறந்தவங்க. யாராக இருந்தாலும் அவங்கள பாதுகாப்பாக பணிவோடு அவங்க பராமரிக்கிறவங்க.
அவங்களையும் கொண்டுட்டு போய் மாட்டிட்டு திமுகவில் இருக்கிற மந்திரிகள்லாம் இன்னைக்கு தான் குடும்பத்து பேர்லாம் சொத்து எழுதி வச்சு என்ன பண்ண போறாங்க? யாரு மேல வழக்கு இல்ல, யாரு மேல வழக்கு இல்ல, அது வந்து மாவட்ட நீதிமன்றங்களை விசாரிக்கப்படுது. உயர் நீதிமன்றம் வர்றதுக்கு எல்லாருமா ஆமா, அதனாலதான் இன்னைக்கு சட்டத்தை திருத்திருக்கிறாங்க. சீக்கிரமா இத்தனை நாளுக்குள்ள எஃப்ஐஆர் போடணும், இத்தனை நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும்னு. இப்பதான் இது வரைக்கும் ஆண்டவங்க அந்த வேலையை செய்யல. இப்போ காலனி ஆதிக்கத்தில் இருந்த சட்டங்கள் எல்லாம் அந்த சட்டங்கள் போறாத நடக்கிறதா இந்த டிராபேக் எல்லாம். நீங்கள் சொல்கிற டிராபேக்கு காரணம் இன்னைக்கு சட்டம் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இனிமேல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் நீண்ட நாளைக்கு விசாரணையின் அடிப்படையில் அல்லது ஃபைல் பண்ணுற அடிப்படையில் நீண்ட நாளைக்கு ஓட முடியாது. குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தண்டனை பெறா இல்லையான்னு போகணும். திமுக போட்ட வழக்கில் இருந்தால் செல்வ கணபதி விடுதலை ஆயிருக்கார். அதிமுக போட்ட வழக்கில் இவர் இன்னைக்கு மாற்றிருக்கார். இதில் வந்து எங்களை யாரும் குறை சொல்ல முடியாது. இதில் வந்து இந்த வழக்கு போட்டது அதிமுக வழக்கு. வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்குக்கு அப்புறம் 96லேருந்து 2001 வரைக்கும் பொன்முடி சம்பாரிச்சாருங்கிற வழக்கு இந்த வழக்கு. ஆனால் 2001 பாரதிய ஜனதா கட்சி திமுக அலைன்ஸில் இருந்தது. பல பேர் சௌரியமாக மறந்துடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லணும். எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த தீர்ப்புக்கும் ஜெயச்சந்திரன் நீதிபதி ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்புக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் நாங்கள் சொல்றோம், திமுகவில் இன்னைக்கு திமுக தவறானவர்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் தவறான தலைமையின் வழிகாட்டுதலை தவறானவர்களை அமைச்சர்களாக வைத்துக் கொண்டு செய்கிற தவறு. அதான் சொன்னேன் நானு. 4 பெட்டி வாங்கிட்டு 3 பெட்டி கொடுத்துட்டு 1 பெட்டி வச்சிருந்தவர் ஜெயிலுக்கு போறார். இல்ல அதுல 3 பெட்டி வாங்குனவங்க அதுல நீங்க எழுப்புற கேள்வி இப்போ வந்து என்ன இளங்கோ சொல்றாரு, 1 கோடியே 76 லட்சம் ரூபாய் விரல் சூப்புன ஒருத்தர். இப்ப விரல் சூப்புனவன் தான் இன்னைக்கு மாட்டிருக்கான். நான் வெள்ளந்தனவன் நான் மாட்டல. இல்ல இங்க 1 கோடியே 76 லட்சம் ரூபாய் இல்ல நான் வந்து 1 கோடியே 76 லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா அது 64.9 65% எக்ஸஸ்ன்னு தீர்ப்புல இருக்கு. குற்றவாளின்னு அறிவிக்கிறப்ப சொல்றாங்க. ஆனா 5 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம் இருந்தது. அதுக்கு வந்து அதை அவங்க ஏத்துக்கல அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்றாங்க. இப்போ 1 கோடியே இதெல்லாம் நீ நீதிபதி இதெல்லாம் வக்கீல் போய் நீதிபதி இல்ல ஏங்க நீங்க அறிவில் சிறந்தவர், இதெல்லாம் வக்கீல்கிட்ட பதில் சொல்லி அவங்க போய் அங்க ஆர்கியூ பண்ண சொல்லுங்க. நீ எங்கிட்ட ஆர்கியூ பண்றீங்க? இதை ஏத்துக்கலங்கிறத கோர்ட்ல போய் பேசுங்க. கோர்ட் தானுங்க இதெல்லாம். பல நேரம் ஏங்க கலெக்டர் விசாரிக்க கூடாது, வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரிக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போறீங்க. நீதிமன்றம் தான் உங்களுக்கு சரியான தீர்ப்பு தரும். ஒரு பக்கம் என்ன பண்றீங்க, அமலாக்கத்துறை மத்திய அரசுடைய கடமையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அவனை நீங்க ஜெயில போடுவீங்க. ஆனா மாநில அரசுடைய பிடியில் இருக்கக்கூடிய மணல் கொள்ளைக்கு அது எப்படி மத்திய அரசு தலையெல்லாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறீங்க. கேப்போம் சார், கேக்குறேன். கோர்ட்டுக்கு போய் சொல்லுங்க, கோர்ட்ல சொல்லுங்க சார். கேக்குறேன் கோர்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த நேரத்துல அரசியல் விமர்சகத்திற்கு இணைந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுடைய ஆர்கியூமெண்ட் எல்லாம் கோர்ட்ல வைங்க. கேட்டுருவோம். கோர்ட் கொடுத்து ஜெயச்சந்திரன் தண்டனை கொடுத்திருக்காரு. கேட்டுருவோம் திரு மதிவாணன் அவர்கள்ட்ட. 1 கோடியே 76 லட்சம் ரூபாயை வந்து அவங்க ஏத்துக்கல. அதாவது அவர் வந்து வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யலை, அதனால எக்ஸஸான வருமானம். இது நாங்கள் மேலே போனால் சரி பண்ணிடுவோம், மேலே போனால் எங்களுக்கு வந்து இந்த தீர்ப்புக்கே வந்து தடை கிடைக்கும், தீர்ப்புக்கும் தடை கிடைக்கும், தண்டனைக்கும் தடை கிடைக்கும் அப்படின்னு என்ஆர் இளங்கோ சொல்கிறார். இது இன்றைய சூழலில் இந்த வருமானம் அப்படின்றது எப்படி பார்க்கப்படும் இருக்குல்ல, ஊழல் அப்படின்றாரு திரு ராமலிங்கம். இல்லை, அதாவது ராமலிங்கண்ணை வந்து ஊழல்னு பேசுகிறாருன்னா அவர் கொஞ்சம் கண்ணாடியை பார்த்துட்டு பேசுனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரஃபேல் ஊழலை பற்றி பேசு எது கண்ணாடி இல்ல எதுக்கு கண்ணாடி திமுக 30 வருஷம் இருந்தேன். ஒரு கேஸ் போட முடியுமா? ஒரு சொத்து வைப்புக்காக ஒரு கேஸ் போட முடியுமா? ஆனா நீங்க எல்லாத்தையும் ஒரே சகட்டு மணிக்கு பேச கூடாது. ஆனா நீங்க பேசும்போது தம்பி அமைதியா கேட்ட நீங்க ஒரு 2 நிமிஷம் அமைதியா கேட்டா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு 2 நிமிஷம் சரிங்களா? யா ஊழலை பத்தி பேசக்கூடாதுன்னா இப்ப நீங்க சார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா பிஜேபி, அந்த கட்சியில 7.5 லட்சம் கோடி ஊழல்னு இப்ப லேட்டஸ்டா சிஹெச் அறிக்கை சொன்னாங்க.
அந்த அறிக்கையை சொன்னதுக்காக அந்த சிஎச் ஒரு நிமிஷம் கேட்டு அப்புறம் பதில் சொல்லுங்க. நீங்க ஓட்டில இருக்கீங்க, நான் பேசுறது குறுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க. நீங்க எந்த இயக்கத்துல இப்ப இருக்கீங்களோ அந்த இயக்கத்துல 7.5 லட்சம் கோடி ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. ஒரு நிமிஷம் ஏங்க பதறீங்க புரியல. தயவு செஞ்சு நீங்க ராமலிங்கம் சார் ஒரே நிமிஷம் வந்து அவர் முடிச்சிட்டு ரபேல் எதுக்கு இழுக்கிறீங்க? இல்ல ரபேல் எதுக்கு இழுக்கிறீங்க? இல்ல அப்ப சொல்லணும் இல்ல இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டுல இந்த வழக்குக்கு இந்திய அரசாங்கம் ஒத்துழைக்க மாட்டேங்குது சொல்லிருக்காங்கல்ல. நீங்க தான் ஒரு நிமிஷம் நீங்க இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க பேசுங்க. நான் இந்த வழக்கு சம்பந்தமா பேசியிருப்பேன். சரி ஒரு நிமிஷம் மதிவாணன் அவர் இந்த வழக்கை பத்தி பேசினா நான் அந்த வழக்கை பத்தி பேசியிருப்பேன். அவர் பொதுவா ஊழல் பத்தி பேசினார். இப்போ ஊழல் பத்தி பேசும்போது இந்த 9 வருஷத்துல பிஜேபி என்னென்ன பண்ணிருக்குன்னு பேசணுமா இல்லையா? இப்போ ரஃபேல் வழக்கு சம்பந்தமா பிரான்ஸ் நாட்டுல ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனா இப்போ வந்து பொன்முடி அவர்கள் இன்றைய தேதியில குற்றவாளி, தண்டனை விதிக்கப்பட்டவர் அப்படின்றப்போ இது அரசியல் ரீதியா திமுக பெரும் பின்னடைவு இல்லையா? இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பின்னடைவு இல்லை சார். அதாவது வழக்கு அமைச்சரா இருந்த ஒருவர் சார் இன்னைக்கு அந்த தண்டனையை வந்து சிறைக்கு செல்வதற்கு வந்து 30 நாட்கள் கொடுக்கல, இன்னைக்கு அவர் சிறைக்கு போயிருப்பார். இல்ல அதாவது ஒரு வழக்கை ஒவ்வொரு நீதிபதி ஒவ்வொரு முறையா அணுகுவாங்க. அப்போ கீழமை நீதிமன்றம் வந்து விடுதலை பண்ணிருக்குல்ல, இப்ப அந்த நீதிபதி என்ன சொல்லலாம்? இப்ப அந்த தப்பு அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொல்ல போறாங்களா? இப்ப இது ஒண்ணு இறுதி தீர்ப்பு இல்லைல்ல, உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல, நம்ம மேல்முறையீடு பண்ண போறோம்ல. அதனால என்ன பிரச்சனை? இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா 1.72 லட்சம் வந்து நீங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா சரியான நேரத்தில் நீங்க வந்து ஃபைல் பண்ணல, அதுதான் அவர் பெருசா காரணமா சொல்றாரு. இப்ப பொதுவாகவே சரியான நேரத்தில் ஃபைல் பண்ணல என்ன நடக்கும் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஃபைன் தான் வரும். ஃபைன் அபராதம் விதிப்பாங்க, ஃபைன் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபைன் தான் வரும். சரி ரைட். இன்னைக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க. அதாவது ஏன் நீங்க வந்து சரியான நேரத்தில் ஃபைல் பண்ணலன்னா அப்ப இந்த வருமானம் முறையற்ற வருமானம்ன்ற கேள்வி எழுப்பி தான் அந்த தண்டனை வரும். இல்ல அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப கீழமை நீதிமன்றம் வந்து அப்படி கேட்கல. அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த ஜட்ஜுக்கு இந்த ஜட்ஜுக்கு வித்தியாசம் இருக்கலாம். நாங்க திரும்ப சொல்றேன்னா எந்த ஜட்ஜையோ யாரையும் நாங்க குறிப்பிட்டு பேசுனதுல நாங்க தயாரா இல்லை. ஆனா கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பும் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கும் நிறைய முரண்பாடு இருக்குன்னு நாங்க சொல்றோம். சோ இந்த முரண்பாடை களையத்துக்கு உச்சநீதிமன்றம் இருக்கு. சோ உச்சநீதிமன்றத்துல எங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் நாங்க வைப்போம். எங்களுக்கு அதுல நம்பிக்கையும் இருக்கு. அதுல எது நியாயமான தீர்ப்போ அந்த நியாயமான தீர்ப்பையும் நாங்க நிச்சயமா வாங்குவோம். அதுலயும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனா இந்த வழக்கு பத்தி பேசும்போது இப்போ வந்து வெளிப்படையா சொல்லணும்னா இப்போ இந்த நீதிபதி வந்து அன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சொல்ற போது நீங்க வந்து அதிமுக ஆட்சியில வந்து இருந்திருக்கீங்க, சட்டத்துறை செயலராக இருந்திருக்கீங்க அப்படின்னு அவர் ஆர்குமெண்ட் இருக்கும்போது ஜட்ஜ் என்ன சொல்றாரு, நீங்க முன்னாடியே வச்சிருந்தாலும் நான் விலகி இருக்க மாட்டேன்னு பேசுறாரு. என்ன இளங்கோ சொன்னாரு? ஆமா என்ன இளங்கோ அது கோர்ட்ல சொன்னதுக்கு ஜட்ஜ் சொன்ன வார்த்தை நான் முன்னாடியே சொன்னதால வந்து நோக்கம் கற்பிப்பு. ஆமா அந்த மாதிரி சொல்ல போறாங்கல்ல. ஆனா இந்த வழக்கு சம்பந்தப்பட்டு நாங்க மேல்முறையீடு பண்ண போறோம். நாங்க வந்து நியாயமான தீர்ப்பு வாங்க போறோம். அதுல எந்த மாதிரி சந்தேகமே வேண்டாம். திரும்ப நாங்க சொல்றதுதான். இதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான பின்னடைவும் இல்ல. இதுவரை அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சித்து வந்தது திமுக. எங்க ஆட்சியில யாரா ஒருத்தர் ஊழல் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்ற போது கூட இது அதிமுக ஆட்சியில நடந்தது, அதுவும் பழிவாங்கல்ல போடப்பட்ட வழக்கு அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு இந்த முத்திரைகள்லாம் உடைச்சு திமுக அந்த வட்டத்துக்குள்ள போயிருக்குன்னு தானே பார்க்கணும். இல்ல இந்த வழக்கை யார் பதிவு பண்ணா? அன்னைக்கு இருந்த அதிமுக பதிவு பண்ணது. இது அதிமுக காலகட்டங்கள்ல தான் வந்து நான் சொல்றேன்னா இப்போ அதிமுக வந்து இப்படி சொல்லுதுன்னா ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்த அம்மையார் ஜெயலலிதா வந்து கோர்ட்டுக்கு போறாங்க, அங்கேயே தண்டனை பெற்று அப்படியே சிறைக்கு போன்றாங்க. நான் புரியுதுங்களா? கூட்டு சதின்னு ஒரு வார்த்தையை வந்து அதுல பயன்படுத்திருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. அம்மையார் இறக்குறதுனால தான் அந்த வழக்குல இருந்து வெளியே போயிட்டாங்களே தவிர அம்மையார் எந்த இடத்துலையும் குற்றவாளி இல்லைன்னு எந்த இடத்துலையும் ஜட்ஜ்மெண்ட்ல இல்லை. அதனால அந்த வழக்கையும் இந்த வழக்கை நீங்க தயவு செஞ்சு ஒப்பிட்டு பேசுறதே வந்து எங்களுக்கு உடன்பாடும் இல்லை. ரெண்டாவது ஆனா ஊழல் வழக்கு அம்மையார் போறாங்க, அம்மையாருடைய வழக்குல வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு சொன்னா இதை எப்படி வந்து இவங்க ஒப்பிட்டு பேசுறாங்கன்னு எங்களுக்கு முதல்ல தெரியல. ஏன்னா இது வேற அது வேற முதல்ல. ரெண்டாவது வந்து இப்ப ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல அவர் சொல்ற பாயிண்ட்ஸ், ஜெயச்சந்திர சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் கிளியரா இது வந்து அத்தனையும் வந்து நிரூபிக்கப்பட்டு நாங்க வந்து விடுதலை பெறுவோம். ஓகே, கேட்போம் திரு கலை அவர்கள்ட்ட. திரு கலை, இங்கே வந்து அடிப்படையில் வந்து ஒரு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யலை. அவங்களுக்கு வந்து கரூரில் ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனம் ஒன்று இருக்குது. அங்கே 5 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பெறுறாங்க. ஆனால் அதை வந்து
வருமான வரி கணக்கில் அதை கொண்டு வரலன்றது மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் அவங்க வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுறாங்க. அதை ஏற்றுக்கிட்டா இந்த கணக்கே நேரேறும், பிரச்சனையே இல்லைன்னு திரு என்ஆர் இளங்கோ சொல்கிறார். ஸோ இப்போ ஒரு விஷயம்தான், அதை அடுத்த நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டா இந்த தண்டனை இதை பற்றி பேச வேண்டிய தேவையே இருக்காதுல்ல. எங்கள் வருமான வரியை தாக்கல் பண்ணலேன்னு இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்ச பிறகு தான் தாக்கல் பண்ணுறாங்க, காலதாமதமாக பண்ணுறாங்க. அதில் பண்ணும்போது அவங்க வருமானம் என்று சொல்வதற்கான ரிசோர்ஸஸ் அவங்ககிட்ட இல்லை. அந்த ரிசோர்ஸஸ்ஸு எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் யார்கிட்ட வந்திருக்குன்னா, அமைச்சர் தவறாக ஊழலில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் அவர் மனைவியினுடைய வருமானமாக மடைமாற்றம் செய்திருக்கிறார். அதுதான் அவங்க குறிப்பிட்ட முக்கியமான விஷயம். 2 பேருடைய வருமான வரி கணக்குகளும் இன்ட்ரஸ்பெக்ட் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கக்கூடிய பல காலகட்டத்தில் கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் வசிக்கக்கூடியவங்களுடைய வருமானத்தையும் செலவையும் தனித்தனி என்டைட்டியாக, செப்பரேட் என்டைட்டி, தனித்தனியாக கீழமை நீதிமன்றம் பார்த்து தவறு. அவங்களுக்குள்ள அவங்க பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. டிவிஎஸ்சி அன்னைக்கு அதிமுக காலத்தில் அது சரியான குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்குது. அதில் எவிடன்ஸ் ஆக்ட் படி ஏராளமான எவிடன்ஸு, டாக்குமெண்டல் எவிடன்ஸ் அண்டு சாட்சியங்கள் விசாரித்ததில் இருக்குது. கீழமை நீதிமன்றம் இதையெல்லாம் புறக்கணிச்சிடுச்சு. உதாரணமாக வருமான வரி தாக்கல் பண்ணலேன்னு சொல்லலை, அது ஒரு தப்பாக இங்கே பல பேர் சொன்னாங்க. தாக்கல் லேட்டாக பண்ணாங்க, நோட்டீஸ் போன பிறகு பண்ணாங்க, அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது தான் உயர்நீதிமன்றம் சொல்லுது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நான், ஜெயலலிதா இது 1.75 கோடி தானே, இது பெரிய சின்ன தொகை தானே, இதுக்கு சின்ன பனிஷ்மெண்ட் தானே தரணும்னு கேட்குறாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா கேஸனை பேரலாக பார்த்தா அங்கே 65 கோடிக்கு சொத்து கூடுதலாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க வருமானத்துக்கு மேலே. ஆனால் அது கடைசியாக 12 கோடியாக சுருங்கி போச்சு. மற்றதுக்கெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் கணக்கு கொடுத்துட்டாங்க. 12 கோடியாக சுருங்கினப்ப அவங்க நமது எம்ஜிஆர் மூலமாக அவங்களுக்கு வந்த சந்தா தொகை 14 கோடி. அதை அவங்க நீதிமன்றம் இதில் இன்கம் டேக்ஸில் சப்மிட் பண்ணாங்க. இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல் அதை ஏற்றுக்கிருச்சு கரெக்டுன்னு. அந்த 14 கோடி அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு என்பதை இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல் ஏற்றுக்கிருச்சு. ஆனால் அதை குன்கா அவர்கள் கணக்கில் சேர்த்துக்கிற மறுத்துட்டாரு. அந்த 14 கோடி சேர்த்துருந்தா அவங்களுக்கு வருமானத்துக்கு மேல அவங்க சொத்து சேர்த்ததா கணக்கே இருக்காது. 2 கோடி உச்சநீதிமன்றம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை தானே பார்க்கணும். இப்போ ஜெயலலிதா அவருடைய வழக்கையும் இந்த வழக்கையும் சேர்த்து பார்க்கிறதே தப்பு. ஏன்னா அங்க கூட்டு சதின்ற ஒண்ணு சொல்லப்பட்டது, அங்க விதிக்கப்பட்ட அபராத தொகை என்ன, இங்க விதிக்கப்பட்ட அபராத தொகை என்னன்னு கேட்கிறாங்க. இல்ல அபராத தொகையை விட்டுருங்க, பனிஷ்மெண்ட்டை விட்டுருங்க. ஆனா குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கிறது இல்லை. லஞ்ச தொகைக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக எப்போயுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி சட்டம் எங்கேயுமே சொல்லலை. அது மட்டும் இல்லை, லஞ்ச வழக்குகளில் அது அரசு ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களுக்கு அதிகமான பனிஷ்மெண்ட்டை தரேன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் ஏராளமாக வந்திருக்குது. இப்போ இவருடைய மனைவி அவர்கள், துணைவியார் அவர்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க மேலே என்ன குற்றச்சாட்டு, இந்த லஞ்ச பணத்தை மறைப்பதற்கு அவர் உடந்தையாக இருந்தார் தான் குற்றச்சாட்டு. அதனால் அவருக்கும் சமமான பங்கு இருக்குது அதில் அப்படின்னு தான் நீதிமன்றம் சொல்லுது. அதனால தான் ஈக்குவல் பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க, ஈக்குவல் அபராதத்தை விரிக்கிறாங்க. நீங்கள் ஒன்று என்ன பார்க்கணும்னா, அந்த அதிமுக அரசில் டிவிஎஸ்சி தாக்கல் பண்ண அந்த குற்றப்பத்திரிகை ரொம்ப சரியாக இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் இப்போ சொல்லியிருக்குது. அது வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தாக்கல் செய்யப்பட்டது என்று சொன்ன குற்றச்சாட்டு நிரூபணமாகவில்லை என்று தான் தெரியுது. மேற்கொண்டு 2017 கொடுத்த அப்பீல இப்பதான் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இது ஒன்றும் அவசர கதியில் கொடுக்கல. அதே நேரத்தில் என்ன அதிமுக ஆட்சியின் போதுதான் அங்க கீழ்கோர்ட்ல தண்டனை விவரம் வெளியானது. அப்பவே டிவிஎஸ்சில திரு பொன்முடி அவர்களிடம் இருந்தால் அவருடைய மனைவிக்கு டிரான்சாக்ஷன் ஆச்சு, அவருடைய பதவியை பயன்படுத்தி இவர் வருமானம் சேர்த்தார்னு எதுவும் நிரூபிக்கப்படவில்லை, முடியவில்லை அப்படின்னார். நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னது கீழமை நீதிமன்றம் சொன்னது தப்புன்னு சொல்றாங்க இந்த நீதிமன்றத்தில். அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அவங்க ஏராளமான புள்ளி விவரங்களை கொடுத்துட்டே இருக்காங்க. அதை சொல்றதுக்கு இங்கே டைம் கிடையாது. நீங்க 86 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சீங்கன்னா எந்தெந்த பணம் எங்கே வந்தது, அதை எப்படி இன்ஃப்ளேட் பண்ணி அதிகப்படுத்தி காட்டினாங்க, வருமானம் சோர்ஸ் கம்மியாக இருந்தப்ப
கூடுதலாக காட்டினாங்க. அதையெல்லாம் வந்து கணக்கில் அவங்க வருமானமாக சேர்த்துட்டாங்க. அது அவர் மனைவி கணக்கு மூலமாக செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ்லையும் ஏராளமான தவறுதல் நடந்திருக்குது. அதையெல்லாம் அவங்க பேங்க் அதிகாரிகளை வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாதாரணமாக இதை விசாரிக்காமல் ஒன்றும் செய்யப்படலை. இன்னொன்று விஷயம் என்னென்னா, அந்த நீதிமன்றமே எதை அதிகமாக சார்ந்திருக்கிறாங்கன்னா, அந்த அதிமுகவுடைய குற்றப்பத்திரிகை தான் அதிகமாக சார்ந்திருக்கிறாங்க. அந்த வழக்கு தீர்ப்பு வந்திருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இதே சமயத்தில் பேரலாக நீங்கள் என்ன பாருங்கள், இங்கே வந்து நீதிபதி காழ்ப்புணர்வோடு செஞ்சாருங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் என்ஆர் இளங்கோ அவர்கள் சொன்னார். அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் இதை வந்து இதெல்லாம் எப்போ சொல்றாரு? ஜெயச்சந்திரன் தான் முதல்ல இந்த வழக்குக்கு நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அதுக்கு பின்னாடி 6 நீதிபதிகள் மாற்றப்பட்டு கடைசியாக இது திரு ஜெயச்சந்திரன் அவர்கிட்டமே போச்சு. எப்போ சொல்கிறாரு? அப்போ போயிருக்கும்போது அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும். இவர் சட்டத்துறை செயலாளராக இருந்தார் அதிமுக ஆட்சியில், அதனால் இவருக்கு மாற்றணும் சொல்லியிருக்கணும். அப்போ சொல்லாமல் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இடையில சொல்கிறாரு. அதே அவர் நீதிபதி நான் ரெக்யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான காரணம் இல்லைன்னு மறுத்துடுறாரு. நீங்கள் இப்போ ஏகப்பட்ட விஷயங்களை இப்போ அவர் மேலே குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்க. உண்மையிலேயே அவர் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் பேசணும். அது பேசினா சரியா இருக்கும். ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நீங்க இதே மாதிரி ஒரு வழக்கு இது பொன்முடி மேலே வந்துச்சு. அது அந்த கனிம இதில் செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமான மண்ணை எடுத்து அரசுக்கு 28 கோடி நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாருன்னு சொல்லி அதிமுக வந்து டிவிஎஸ்சி மூலமாக அவர் மேலே ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் ரொம்ப நாள் அப்படி விசாரணையில் இருந்துச்சு. வேலூர் போச்சு, ஸ்பெஷல் கோர்ட்டு தான் அது, ஆனால் விசாரணையில் இருந்துச்சு. அது என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க ஆட்சி வந்த உடனே அதை அந்த கோர்ட்ல இருந்து வேலூர் கோர்ட்டுக்கு மாற்றினாங்க. மாற்றியது உயர் எந்த காரணமும் சொல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்ஸ் மூலமாக தராமல் உயர் நீதிமன்றம் ஜுடிஷியல் ஆர்டர் பதிலாக வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் மூலமாக அதை மாற்றது தப்புன்னு சொல்லி ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி சொன்னதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அது மட்டும் இல்ல, 4 நாள்ல விசாரணை நடத்தி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். இதில் திரு நிஜாமுதீன் அவர்களுடைய முதல் பார்வையை பெறுவதற்காக இது அரசியல் ரீதியாக திமுகவுக்கு பின்னடைவில்லை. இன்னைக்கு பாருங்க, அதிமுகவும் சரி பாஜகவும் சரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திமுகனால இப்படிதான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்றாங்க. இப்போ திமுகவுக்கு பின்னடைவில்லை, அது இது ஒன்றும் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவருக்கு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பிறகு ஸ்ரீரங்கம் தொகுதியிலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை நாம் பார்த்துருக்கோம். இது வந்து ஊழல் குற்றச்சாட்டுப்பட்ட வழக்கு அல்ல. தெளிவாக நீங்கள் பார்க்க வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. பொதுவாகவே வருமான வரி என்று சொன்னாலே ஆடிட்டரை வைத்து கூடுதல் குறைத்தலாக கணக்குகளை சாமில் பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் தொடர்ச்சியாக எல்லா வருமானம் பெற்றவர்களிடம் இருக்குது. காரணம் 30% வரியை செலுத்த வேண்டும் என்ற, எல்லோருக்கும் தன் பணத்தை விட்டு இழக்க வேண்டும் என்றதுனால தான் கள்ளப்பணம் கருப்பு பணம் என்ற ரீதியில இது கருப்பு பணமாக வந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு 10 லட்சம் கோடிக்கு இந்தியாவில் வந்து கருப்பு பணம் இருக்குது என்று சொன்னால் அதெல்லாம் அவர்கள் சம்பாதித்த பணம் அரசின் கணக்கில் காட்டாததுனால வருமானத்துக்கு 30% டேக்ஸ் வந்துடுங்க காரணத்தினால தான் பாஜக ஆட்சியில் வந்து நான் கருப்பு பணத்தை கொண்டு வந்து நான் வந்து 15 லட்சத்தை இதில் பேங்க்ல போட்டுருவேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதிலாம் மோடி கொடுத்துட்டு வந்தார். அதை பார்க்கணும். ஆகவே இந்த ஒரு கட்சியில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு தீர்ப்பை வந்து நான் உள்ள வந்து பெரும்பாலும் முழுமையை விமர்சனம் பண்ண முடியாது. தீர்ப்பு கொடுத்து குற்றவாளிகள் மந்திரி இழந்திருக்கிறார். அதற்காக திமுக போன்ற பரம்பெரும் கட்சியினுடைய மரியாதை அல்லது மக்களுடைய கவனம் இழந்துவிடும், அது பின்னடையாக கருதப்படும் என்பது அப்படி ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேயராக, துணை முதல்வராக, அப்படி பல பதவியில் அமைச்சராக, பல பதவியில் இன்னை வரைக்கும் அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார். இத்தனை கால அரசியல்ல அவர் மீது ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு என்று சொன்னால் நிச்சயமா அது இல்லை. அந்த மாதிரி வழக்குக்கே அவர் ஆட்படவில்லை. அவருடைய மகன் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி மீது ஒரு கார் வாங்கினதா, வெளிநாட்டு கார் வாங்கினதாக ஒரு வழக்கு குற்றச்சாட்டு வந்தது. உடனடியாக அந்த காரை கொண்டு போய் அவர் ஆபீஸ்ல அந்த இன்கம் டேக்ஸ் ஆபீஸருக்கு நிறுத்தினாரு, தன்னை நிரூபித்துக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. ஆகவே பொன்முடி அவர்கள் சொத்து அதிகமாக சேர்த்திருக்கிறார். அதன் மூலமா ஏற்பட்ட வழக்கு என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும். எந்த இடத்துலயுமே இந்த இடத்துல ஊழல் சொத்தை வந்து கணக்கு காட்டல அப்படின்னா அது வந்து வருமான வரித்துறை ஆய்வு செய்யும், அதுக்கப்புறம் நோட்டீஸ் கொடுக்கும், அதெல்லாம் வேற. ஆனா இங்க அரசு பதவியில ஒருத்தர் இருக்கார், அப்போ அது வந்து எப்படி பார்க்கப்படும்னா முறைகேடாக, இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சிகள் வந்து லஞ்சமாக பெற்ற பணம்னு ஊழல் பணம்னு குற்றம் சாட்டுறாங்க. அப்படித்தானே பார்க்கப்படும்.
இல்ல குற்றச்சாட்டுறது வேறு, நிரூபிப்பது வேறு. இதில் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார், இப்படி வந்திருக்கலாம் என்ற அனுமானம் தான் சொல்லியிருக்கப்படுகிறது ஒழிஞ்சு இந்த வழக்கில் இந்த பிரச்சனையில் அவர் கைவிட்டாக இன்னாரிடம் வாங்கினார் என்ற வழக்கு நிரூபிக்கப்படவில்லை. அதுதான் போகும். இப்ப அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள் பேசும்போது அவர் வந்து பாஜகக்காரனா இன்னும் ஒரு முழுமையா தன்னை பயன்படுத்திக்கிறார். எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஆதங்கத்தையும் தன்னுடைய அன்பையும் அவர் வெளிப்படுத்துறாரு. அவர் மனைவி ரொம்ப நல்ல மனுஷன், இதுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, அவர் என்னோட உழைச்சவர், அப்படி இதுவரை மாற்றிருக்க கூடாது, மேல உள்ளவங்க மாற்றிருக்கணும்ன்ற நட்பை வெளிப்படுத்தினார். இன்னும் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது மிக மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது. அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நிச்சயமாக ஊழலாக முழுமையாக சொல்லப்பட்ட வழக்கு அல்ல. இது வந்து பழைய வழக்குகள் கிட்டத்தட்ட வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்திற்காக 20 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட வழக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு மாமங்க 2 மாமங்கம் வந்துருச்சு. இதை தூசி தட்டி பாஜக அரசு வந்து இதெல்லாம் வந்து கொண்டு வந்து வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீதிபதி மேல் கூட அவர் வந்து பதவியில இருந்தாரு, அதனால இவர் பர்சனல் பயஸ்ல வரக்கூடாது என்றெல்லாம் அப்ஜெக்ஷன் இருந்துச்சு. அது அவரே இவர் ஏன் இப்ப சொல்றாங்க, என்ன எப்ப சொன்னாருன்னு கேட்கிறாங்க. அவர் அப்ப பல வழக்குகள்ல பல நீதிபதிகள் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கட்சியிலயோ பதவியிலயோ பொறுப்புல நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருந்திருக்கணும். அவங்களே நாணயமாக நடந்திருந்தால் இந்த நீதிமன்றத்தை பத்தி நீதிபதியை பத்தி என்ன இவர் நீதிபதியை பத்தி அல்ல, நீதிமன்றத்தில் யார் நீதிபதியா இருந்தாலும் அது ஒரு மாண்புமை மிக்க பதவி. அப்ப அந்த சொல்லக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குமே வராது. அந்த அளவிற்கு வந்து ஒரு தன்மையை நீதிபதி தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த பதவியுடைய மரியாதை அவர் காத்திருக்கணும். நான் இந்த மாதிரி நம்ம அதுக்குள்ள போனா என்ஆர் இளங்கோவே என்ன சொல்றாரு, இப்பதான் வந்து இதெல்லாம் தெரியும் பொன்முடி அவர்களுக்கு, அதனால நாங்க அந்த வாதமா வச்சோம் அப்படின்னு இப்பதான் வந்து ஆரம்பத்துல இப்ப தெரியல சார். ஜெயச்சந்திரன் அவருக்கு தெரியும், மாண்புமிகு நீதிபதிக்கு தெரியும் இல்லையா? இல்ல சார், அதுக்கப்புறம் இல்ல ஒரு நிமிஷம், நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம அதுக்குள்ளே போக கூடாது. என்ன சொல்ற, அதுக்கப்புறம் அதாவது என்ஆர் இளங்கோ சொன்னதால அதை நீதிபதியும் வந்து இதை நீங்க சொல்லியிருந்தாலும் இதுதான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னதால நம்ம அதை வந்து மேலோட்டமா பேசணுமே தவிர அதுக்கு அது அதிகமா பேசினா அது லோக்கம் கற்பிப்பதாக மாறிவிடும். நான் வர அவர் மாண்பை காப்பாற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு. இது பல்வேறு வழக்குகளில் தானாக நீதிபதிகள் அமர்ந்த வரலாறுகளை நாம் பார்த்திருக்கணும். அவரை கொச்சப்படுத்தல. உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடக்கும் இதெல்லாம் வாதமா வச்சுதான் உச்ச நீதிமன்றம் போறாங்க. இதையும் உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போறோம் அப்படின்னு ஒரு பெரிய பின்னடைவை எந்த விதத்திலும் ஏற்படுத்தாது. தொடரும். கேட்போம் இதுல அடிப்படையில் நீங்க சொன்னது வந்து இது வந்து அவர் சம்பாதித்த பணம், அதை வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்றதுக்காக அதை வந்து குறைத்து காட்டியிருக்கலாம். அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பு பணம் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர அதை லஞ்ச பணம் ஊழல் பணம்னு பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கார். பொன்முடி பதவி பறிப்பு திமுகவுக்கு பின்னடைவா விவாதித்து வருகிறோம் திரு KP ராமலிங்கம் அவர்கள்ட்ட. திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் சொல்றாரு, திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து அடுத்து பலர் வந்து போவாங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு வந்து அண்ணாமலை 2024க்கு பின்பு இந்த பட்டியலில் இருப்பார் அப்படின்னு அவர் பதிலடி கொடுக்கிறார். ஆமாம், அவர் எங்களுடைய மாநில தலைவர் சொன்னது தான் சொன்ன வாதம் இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேஸில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட அதாவது 96லேருந்து 2001 வரை நடைபெற்ற ஊழலை குறித்து அதிமுக வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பாக இருக்கிறது. இதில் 2006-2011 கேஸ் சார். இது 2006-2011 கேஸ். 2011 மன்னிக்கிறான் 2006-11 இந்த கேஸு தொடர்ந்தது வந்து அதிமுக. இதில் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட எங்களுடைய மாநில தலைவர் சொன்னார் டிஎம்கே ஃபைல்ஸ்னு எல்லாத்து மேலேயும் குற்றச்சாட்டு சொன்னார். அதில் ஒரு குற்றச்சாட்டு பொன்முடி மேலேயும் சொல்லியிருக்கார். ஸோ அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட போகிறார், அதாவது தண்டனைக்குரியவராக ஆகியிருக்கார். ஆக அதனால தான் சொல்கிறாரு இது தொடரும். ஏன்னா நிறைய பேருக்கு மேலே அவர் குறை சொல்லியிருக்காரு. நாட்டில் வந்து இந்த வழக்குகள்லாம் நடக்குது. ஏற்கனவே சொத்துக்குவிப்பு வழக்கில் இருந்து கீழ் நீலைமை நீதிமன்றம் வந்து விடுவிச்சது செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த தீர்ப்பில் அவர் சொல்லியிருக்கிற வாதம் 19ஆம் தேதி தீர்ப்புலேயே எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டார். இவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியிருக்கார். ஏற்கனவே நீதிபதியே பதில் சொல்லியிருக்கார். இன்றைக்கி தண்டனை அறிவிக்கிற போது தண்டனை மட்டும்தான் இப்போ அறிவிச்சாரே தவிர முழு தீர்ப்பையுமே 19ஆம் தேதி அவர் எழுதிட்டார். அதில் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துட்டார். இன்னும் சொல்ல போனால் இவங்க கேட்டாங்களா, ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது கரூரில், அது வந்து நடக்குது 5 கோடி வருமானம்னு. இவங்க வந்து என்ன பொன்முடிக்கு போய் ஆதரவாக பேசுகிறாங்களா எதிர்ப்பாக பேசுகிறாங்களான்னு தெரியல. உச்சநீதிமன்றத்தில் சொல்லும்போது இந்த கம்பெனி ஆரம்பித்தது வந்து பொன்முடி மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேள்வி கேட்டால் அவங்க கேட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ இது மூலமாக கேட்டுட்டு போய் அதையும் வக்கீல் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, நிலைமை என்ன ஆகிறது?
அப்போ இந்த 5 கோடி வருமானத்தை நீ எப்படி இருக்கும்போது கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எந்த படத்தை வச்சு போட்ட? உன்னுடைய பேராசிரியர் சம்பளமா இல்லை என்ன படத்தில் சம்பாரிச்ச இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு? அதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ண அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? ஆக இதெல்லாம் விவரமாக இப்போ எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கும்போது கூட பொது வழியில் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். பாயிண்ட் கிடைக்குதுங்கிறதுக்காக எதையெல்லாம் பேசி இன்னும் அதிக தண்டனை வாங்கி கொடுத்துறாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஆனா பொதுவாக இந்த மாதிரியான வழக்குகள்ல நம்ம பார்க்குறோம், உச்சநீதிமன்றத்துக்கு போனா தண்டனைக்கு வந்து தடை கிடைக்கும், அதுக்கு சிறைக்கு செல்லக்கூடிய அந்த சென்டென்சிங் வந்து தடை கிடைக்கும். ஆனா வந்து தண்டனையவே நிறுத்தி வைப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ குறைந்தபட்ச நிவாரணம் திரு பொன்முடிக்கு கிடைக்கும். இல்லை அதை நாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. அதை பற்றி ஆர்கியூ பண்ண முடியாது. உச்சநீதிமன்றம் எந்த முடிவு எடுக்குதுன்னு நாம் சொல்ல முடியாது. ஆனால் நிஜாமுதீன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அங்கேருந்து அந்த கட்சி மேலே இன்னும் பாசம் போகலன்னு சொன்னார். ஆமாங்க, உண்மைதாங்க. அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்க. நாங்கள் 30 வருஷம் கஷ்டப்பட்டவங்க அந்த கட்சியில். எல்லாரும் நல்லதாக நடந்து நேர்மையாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஒரு அந்த கட்சியினுடைய இன்டெகிரிட்டியே போச்சே. வாக்கு வாங்குறது பெருசு இல்லை, ஜெயிக்கிறது பெருசு இல்லை. அது தேர்தலில் மட்டும் மறுபடியும் கூட முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் இன்டெகிரிட்டி போயிருது இல்லை. அதாவதுங்க முதலமைச்சர் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி எந்த விஷயங்களுக்கும். இன்னைக்கு ஒரு குற்றவாளியை குற்றஞ்சாட்டப்பட்டது கூட மந்திரியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா அது வந்து தண்டனை கொடுக்கலாம், அதனால அது வச்சிருக்கீங்க. ஏன் இதெல்லாம் எடுக்கலாமே, எடுத்துட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு கொண்டு வா. வேண்டாங்கிறா குற்றமற்றவன்னு நிரூபிக்கப்பட்டு வாங்கல. நீங்க இதுக்கெல்லாம் துணை போறது எதனால? நீங்க வாங்கின காசுக்கு அவங்களுக்கு துணை போறீங்க. உங்களை காட்சி கொடுத்துருவாங்களான்னு பயப்படுறீங்க. செந்தில் பாலாஜி மந்திரியா, செந்தில் பாலாஜி மாதிரி வேற ஆள் இல்லையா திமுகவுல? வேற ஆள மந்திரியா போட்டு அவர் வீட்டுக்கு விசாரிச்சு விசாரணை முடிஞ்ச ஒருபாடு வாப்பாடு சொல்லுங்களேன். ஆர்காட்டாவே நீக்கி வச்சாருங்க கலைஞர். 2 அமைச்சர்கள் நேர்மையை பத்தி பேசுறாருல்ல. நாங்க என்ன கேக்குறோம்னா, பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒன்று வசூல் பண்ணீங்கல்ல, அதில் எங்கேருந்து வந்தது, யார்கிட்ட வந்து எவ்வளோ செலவு பண்ணி இது வரைக்கும் பதில் சொன்னீங்களா? நேர்மையை பற்றி நீங்கள் பேசலாமா? 609வது பணக்காரன் இருந்த அதான் இன்னைக்கு 3வது பணக்காரனாக வந்தது யாரோட ஆட்சியில்? உங்களோட ஆட்சியில் தானே. 54 லட்சம் கோடி கடனில் இருந்த இந்த நாட்டை 154 லட்சம் கோடி கடன் மாற்றிருந்த நீங்கள் தானே. இதுக்கெல்லாம் கணக்கு சொல்ல தயாராக இருக்கீங்களா? நீங்கள் நேர்மையை பற்றி பேசலாமா? தலைமை பண்பு பற்றி நீங்கள் பேசலாமா? ராமலிங்கம் ஒரு நிமிஷம். நீங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம் போற போதுல 3 பெட்டி 2 பெட்டி அத சொல்லுங்க. நீங்க பேசி போறீங்க. நான் பொறுமையா கேட்டேன். நான் சொல்றது நீங்க கேளுங்க. புரியுதுங்களா? நீங்க மொத்தமா இந்த நாட்டை அரமான வச்சிட்டு உங்க நண்பர்ல வாழ வைக்கிறதுக்கு வந்து நீங்க இங்க உட்கார்ந்து பேச கூடாது. நீங்க போற போக்குல உங்க சொல்றதுக்கு 3 பெட்டி 2 என்ன பேசுறீங்க? நீங்க பொது வெளியில பேசும்போது இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? நான் சொல்றது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க பாப்போம். உங்களால பங்கு சந்தை உள்ள 5G யால எவ்வளவுக்கு விட்டீங்க? எவ்வளவு ஊழல் பண்ணீங்க? பாரத் மாலா ஊழல் என்ன? இதுக்கெல்லாம் உங்ககிட்ட கணக்கு இருக்கா? நேர்மையை பத்தி நீங்க சார் இருங்க சார். நேர்மையை பத்தி நீங்க பேசலாமா? முதல்ல பத்தி நான் சொல்றேன். அண்ணாமலையா இருக்கட்டும் இல்ல நீங்களா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும், பேசுறதுன்னா கொஞ்சம் ஞாபகத்தோட பேசணும். பொதுவா இல்ல இது மிகப்பெரிய தவறு. அவர் என்ன சொல்றாரு? அத சொல்றேன். இல்ல இன்னைக்கு தண்டிக்கப்பட்ட திமுக அமைச்சர் நீங்க கேக்குற ஆதாரம் சார் நான் என்ன கேக்குறேன்னா, ஜனவரி மாசம் இதே அமித்ஷாவை கீழமை நீதிமன்றம் விடுதலை பண்ணுச்சு, தண்டிச்சது. உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணுச்சா இல்லையா? அந்த தீர்ப்புக்கு ஜட்ஜிக்கு எவ்வளவு நாள் ஆளுநர் பதவி கொடுத்தீங்க? இல்ல அது நோக்கம் இல்ல. நான் உள்கல்பனை சொல்ல சார். நீங்க அவர் பேசுறது கொஞ்சம் நியாயமா இருக்கணும்ல. என்ன பேசுறாரு அவரு? அதனால தான் அவர் கண்ணாடி பார்த்துட்டு பேச சொன்னேன். அவர் பேசுறது எல்லாமே முழுக்க போய் பேசுறேன். பல வழக்குகள்ல கீழமை நீதிமன்றம் ஒரு மாதிரியும் உச்சநீதிமன்றம் ஒரு மாதிரியும் தான் கொடுத்திருக்கு. பல வழக்கு நான் போய் 1000 உதாரணம் சொல்றேன். ஜனவரி மாதம் ஆதாரங்கள் தருவோன்றாரு. ஜனவரி மாதம் ஆதாரங்கள் தருவோன்றாரு. எதுக்கு ஆதாரம் தருவீங்க? வெயிட் பண்ணுங்க சார். இது ஆதாரம் கேட்டீங்க. ஆதாரம்லாம் அப்புறம் கொடுக்கலாம். எங்க கிட்ட இருந்து கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, எங்க பாரியில இருந்து பணத்தை எடுத்துட்டீங்கல்ல. உங்க மந்திரி ஒரு ஆளு ஒரு நிமிஷம் ஒரு டோல்ல அந்த டோல்ல இருந்து வசூல் பண்ணி யாங்க எடுத்து போனாங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது வரைக்கும்? அதுக்கு மந்திரிகள் பூரா நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க சார். இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நீங்க தான். இந்த ஒன்றிய பிரதமர் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து இந்த நாட்டை அலமேல வைக்கிறது நீங்க தான். தயவு செஞ்சு புரிஞ்சு பேசணும். எங்க வீட்டு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் யார்ட்ட கொடுக்குறீங்க? இன்னைக்கு இன்டர்நெட் மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் எவ்வளவுக்கு வாங்குறீங்க? இதுல லாபத்தை யார் அனுபவிக்கிறா? இது யார வாழ வைக்கிறீங்க? இல்ல குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாததுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஓகே, நான் திருக்கலை அவர்கள்ட்ட திருக்கலை இது வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா வந்து இவங்க மேல்முறையீடு போவாங்க. செந்தில் பாலாஜி வழக்கில் அவர் சிறையில் இருக்கார், இன்னும் வந்து தீர்ப்போ தண்டனையோ வரவில்லை. இதை வச்சு திமுகவுக்கு தேர்தல் ரீதியாக அரசியல் ரீதியாக பின்னடைவுன்னு சொல்லிட முடியுமா? செந்தில் பாலாஜி மீது முதல்ல குற்றம் சுமத்துனது இவங்க தாங்க. புகார் பட்டியல் வாசித்ததே திமுக தான்.
அதை இப்போ அவரை வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. இப்போ அவர் மேலே குற்றச்சாட்டுகள் வந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு இலாக்கா இல்லாத அமைச்சர் கொடுத்து அவரை பாதுகாத்துட்ருக்குறாங்க. அதெல்லாம் வந்து அதே மாதிரி இவங்க பல விஷயங்கள்லையும் இப்போ பொன்முடி விஷயத்தில் கூட அந்த நீதிபதி மேலே குற்றம் சுமத்த துவக்கியிருக்கிறாங்க. அந்த வழக்கில் இருக்கக்கூடிய விசாரணையில் வந்த விஷயங்களை, தீர்ப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக தங்களுடைய ஆதாரங்களை திரட்டி பேசுவதற்கு பதிலாக நீதிபதிகளை குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மத்திய அரசாங்கம், நான் சொல்கிறது இல்லை நான் முடிச்சிடுறேன் எனக்கு குடிக்கிறேன். மத்திய அரசாங்கம் வந்து டிவிஎஸ்சியை என்னங்க பேசுகிறேன், நான் வெளியிலேருந்து பேசுகிறேன், மத்திய அரசாங்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் போன்ற தன்னுடைய ஏஜென்சிகளை எதிர்க்கட்சிகள் மீது மட்டுமே ஏவி விடுகிறது, தங்கள் கட்சியினர் மீது ஏவி விடுவதில்லை, தங்கள் கட்சியில் சேர்ந்தவர்கள் ஒயிட் வாஷ் பண்ணி புனிதர்களாக்கி விடுகிறது என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வைக்கின்றன. திமுக டிவிஎஸ்சி எப்படி பயன்படுத்துது? ஒரு வழக்கில் திடீர்னு அந்த கேஸை வந்து உரிய ஆர்டர் வாங்காமல் அதை வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாற்றுறாங்க. அங்கே ரிட்டையர் ஆக போகக்கூடிய நீதிபதி அவங்க கையில் அந்த கேஸ் போகுது, நாளே நாளில் விசாரணையை முடித்து அவங்க தீர்ப்பு கொடுத்துட்றாங்க, அவங்கள விளக்கு கொடுத்துட்றாங்க. அதில் சந்தேகம் ஏற்பட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதை ரிவிஷன் வாங்குகிறாங்க. அதை திரும்ப அப்பீலே பண்ணலை டிவிஎஸ்சி. அதை வந்து இவங்க அப்பீலே இல்லாமல் அதை ஹைகோர்ட்டுக்கு மாற்றுறாங்க. அதே மாதிரி அதோடு முடியலை. நீங்கள் கேகேஎஸ்எஸ்ஆர், இந்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, இவங்க 2 பேர் மேலே இருந்த வழக்கு, அதிமுக காலத்தில் போட்ட டிவிஎஸ்சி வழக்கை விசாரணையே இல்லாமல் முடிச்சுக்கிறாங்க. இந்த ஆட்சியில் இருக்க டிவிஎஸ்சி விசாரணை இல்லாமல் முடிச்சுக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பு அது மட்டும் இல்லை, நீதிமன்றத்தில் இவங்க விசாரணை இல்லாமல் டிவிஎஸ்சி அதை முடிக்கிறாங்க வழக்கை. இதில் ஒன்றும் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்லி யார் போட்டாங்களோ அவங்களே முடிச்சுக்கிறாங்க. அது வந்து இந்த ஆட்சியில் டிவிஎஸ்சி இவங்களுக்கு சாதகமாக நடக்குது. அதே மாதிரி தான் ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்தது, இன்னும் பல பேர், ஐ பெரியசாமி, இவங்க மேலே விடுதலை பண்ணது எல்லாத்தையுமே அவங்க ரிவிஷன் வாங்கி உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் இல்லாமலேயே அவங்க அதை தங்கள் கண்காணிப்பில் எடுத்துக்கிட்டு விசாரணை நடத்த போகிறாங்க. அது நடக்குது. டிவிஎஸ்சியை யாருக்கு எதிராக பாயுதுங்க? எதிர்கட்சி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே தான் பாயுது. ஆளுங்கட்சியினர் மீது பாயுதா? பாயலை. உதாரணமா நான் சொல்றேன், அதிமுக ஆட்சியில் யார் மேல சார் பாஞ்சிச்சு? அதிமுக ஆட்சியில் யார் மேல பாஞ்சிச்சு டிவிஎஸ்சி? அதான் இவங்க மேலே தான் பாஞ்சிச்சு. கரெக்டு. திமுக மேலே, மினிஸ்டர்ஸ் மேலே தான், முன்னாள் அமைச்சர்கள் மேலே தான் பாஞ்சிச்சு. அதே தானே நீங்கள் செய்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே நீங்கள் வழக்கு தொடுத்தீங்க. இப்போ அறப்போர் இயக்கம் உங்களுடைய மின்சாரத்துறையிலும் போக்குவரத்து துறையிலும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்க எப்படி அவங்களுக்கு சாதகமாக இருக்கவங்கள அவங்க ஒயிட் வாஷ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேபி பார்க் ஊழல் விஷயத்தில் அன்னைக்கு அமைச்சராக இருந்த ஓபிஎஸ் மீது வழக்கு தொடர நீங்கள் மறுக்கிறீங்க. ஏன்னா அவங்க ஒரு பி டீம். அதே மாதிரி வைத்தியலிங்கம் அவர்கள் மீது அந்த இது அமெரிக்கா கோர்ட்டில் காக்னிசன்ட் ஒத்துக்கிருச்சு, நான் 12 கோடி அவருக்கு லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்லி. அதனால் ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போட்டீங்க. ஆனால் 90 நாளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை. இப்போ நீங்கள் அவங்கள ஒயிட் வாஷ் பண்ணுறீங்க. நீங்களும் ஒயிட் வாஷ் பண்ணுறீங்க. பாஜக என்னென்ன தவறுகளை ஏஜென்சிகளை மூலமாக செய்கிறது அதை நீங்களே செய்கிறீங்களே. அப்போ நீங்கள் பாஜக மேலே குற்றம் சொல்வதில் என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? அதான் என்னுடைய கேள்வி. கேட்போம். இன்னும் 4 மாதங்களில் தேர்தல் இருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கும் தீர்ப்பும் இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல் எதிரொலிக்குமா? பொன்முடியின் பதவி பறிப்பு திமுகவுக்கு பின்னடைவா விவாதித்து வருகிறோம் திரு நிஜாமுதீன் அவர்கள்ட்ட. இன்னும் 4 மாதங்கள் தான் முழுமையாக இருக்கிறது. இது தேர்தல் அரசியலுக்கு போறப்போ எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு இல்லையா? திமுகவுக்கு இது கடும் பின்னடைவு இல்லையா? திரு நிஜாமுதீன் கேக்குதா? திரு நிஜாமுதீன், இது தேர்தல் அரசியல்ல பின்னடைவாக பார்க்கப்படாத? இன்னும் 4 மாதம் தான் இருக்கு தேர்தலுக்கு. பின்னடைவு ஏற்படுத்தும் என்பது எனக்கு தெரியல. அண்ணா கேபிஆர் வந்து கொடுத்துட்டாரு, அந்த ஊழல் எந்த ஆதாரம் இல்லாமல் சொன்னாரு.
இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா வியாபம் உள்ள லட்சக்கணக்கான கோடிகள் சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடிகள் சொல்லக்கூடிய வியாபம் உள்ளதோ அல்லது இந்தியாவுடைய ஏஜி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 7 லட்சம் கோடியோ அல்லது துவாரகா சாலை 250 கோடியோ அல்லது குஜராத் பாலம் விழுந்து பல பேர் உயிரிழந்த ஊழலோ ராபேலோ இப்படி சொல்லப்பட்ட வழக்குகளையே ஒன்றிய அரசாங்கம் எந்த நிலையிலையும் கண்டுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது 1.25 கோடிக்கு சுண்ணாம்பு வாங்கினாங்க, வெத்தலை போட்டாங்க, பாக்கு போட்டாங்க, ஒரு சூழலை வச்சுட்டு இவ்வளவு பேசுறது மக்கள் ஏற்றுக்குவாங்களா? மக்களுக்கு தெரியுங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ளே நுழைவதற்கான ஒரு நுழைவாயிலை ஏற்படுத்துவதற்காக பாஜக போடுகின்ற சதித்திட்டம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார். இது நீதிமன்ற தீர்ப்பு தான். நீங்க அமலாக்கத்துறை வர்றப்ப அதுக்கு நோக்கம் கற்பிச்சீங்க. இது நீதிமன்ற தீர்ப்பு சார். ஆமா சார், இல்லைன்னு சொல்ல எல்லாமே நீதிமன்ற தீர்ப்பா தான் வந்துட்டு இருக்கு. எல்லா நீதிமன்ற தீர்ப்பையும் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கெங்க அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இப்ப எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம இதுல சட்டமன்றத்துல ரைடு நடத்தினாங்க, ரெட்டிட்ட 400 கோடி பிடிச்சாங்கலாம் வச்சு அந்த வழக்கெல்லாம் என்னாச்சுன்னே தெரியாது. பல கோடிகளுக்கு பெறப்பட்ட வழக்கு முதல் முறையாக தமிழக தலைமைச் செயலகத்துல ரைடே நடந்த வழக்குகளை நம்ம பார்த்தோம். என்னாச்சு? அந்த வழக்குல பதிவு பண்ணாங்களா, எஃப்ஐஆர் சார்ஜ் ஃபைல் பண்ணாங்களா கூட தெரியாது நமக்கு. அந்த பணம் எங்க, அப்படிப்பட்ட பணம் எங்க, பணம் செல்லாக்கும் போது பார்க்க கைப்பற்ற பணம்லாம் எங்க என்னாச்சுங்கிறது தெரியாது. அதனால இது ஒன்றும் சட்டமன்ற வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கும் பொன்முடிவத்தர் போயிட்டாருங்கிறதுக்காக இது ஒரு பெரிய பின்னடைவை இல்லை, 1% ஏற்படுத்தாது என்பது என்னுடைய தெளிவான கருத்து. வெறும் பொன்முடி மட்டும் இல்லை சார், ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். இப்போ பொன்முடி இப்ப இருக்க கணக்குப்படி பார்த்தா அடுத்து ஜாமீன் கிடைக்குது அப்படின்னா கூட தீர்ப்பு தண்டனையை நிறுத்தி வைப்பாங்களா அப்படின்ற கேள்வி. ஜாமீன் கிடைச்சாலும் தீர்ப்பு மறுபடியும் மந்திரியா வர முடியுமா, வர முடியாதுங்கிற திமுக ஒரு பெரிய விருச்சகம் சார். பொன்முடி அல்ல திமுக, செந்தில் பாலாஜி அல்ல திமுக, எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு பெரிய விருச்சகம் திராவிட அரசியலை முன்னேறி. இவங்க திமுகவுடைய முகம் சார், இன்று திமுகவின் முகங்கள் இவங்க அப்படி சொல்ல முடியாது. அது ஒரு ஆள் எப்படி திமுக முகமாக முடியும்? அந்த மாவட்டத்துக்கு அது ஊழல் குற்றச்சாட்டில் நிரூபிக்கப்படாத நிலையில இருக்குது. அதிமுக மேல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வேலுமணி மேல, வீரமணி மேல, தவமணி மேல, விஜயபாஸ்கர் மேல பல வழக்குகள் இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த பக்கமும் சில வழக்குகள் இருக்கத்தான் செய்யுது. அதை வைத்துக் கொண்டு இந்த கட்சியெல்லாம் விடுதலை சொன்னால் அதிமுக தலைவி மீதே வரும்போது அந்த கட்சி விழாமல் நின்று 10 ஆண்டுகள் ஆட்சியை கொடுத்து 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுத்த கட்சி தானே. என்ன பண்ணிட்டாங்க மக்கள்? அதனால அப்படி ஒண்ணு பாதிச்சிடாது. கட்சியுடைய கொள்கை நிதானமாக மக்களை சார்ந்த ஆட்சி என்ற நிலையில மக்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் தவிர இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றது ஒரு தேர்தல் முடிவு. சாதாரண ஒரு பகுதியில மாவட்ட செயலாளராக இருந்து மந்திரி ஆனக்கூடிய பொன்முடியினால் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய பொன்முடி உள்ள குற்ற வழக்குகளை நான் திரும்ப சொல்றது ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது. வருமானத்தை அதிகமாக சேர்த்து இருக்கிறார். அதுபடி தனி ஆய்வு வைக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்தை ஒழிய இதை வைத்து முடிவு செய்வது, இதை வைத்து திமுகவை அடைபடுவது என்பது சரியான வாதம் அல்ல. திரு கலை அவர்கள்ட்ட, திரு கலை, அதிமுக முன்னாள் அமைச்சர் மேலேயும் வழக்கு இருக்கு, அதிமுக விழுந்து விட்டதா? இல்ல வழக்கு நிலுவையில் இருப்பது வேற விஷயம், தண்டனை கிடைப்பது வேற விஷயம். என்ன திமுக இத்தனை காலம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி திமுக நபர்களுக்கு யாருக்குமே இதுவரைக்கும் நடக்கவில்லை. அதனால் ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் எங்கள் மேலே இருக்குது, நிரூபணமாகவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் அமைச்சருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அவர் கன்விக்ட் ஆகிருக்காரு. அப்போ இதை அவங்க இனிமேல் சொல்ல முடியாதுல்ல. அதிமுக மேலே இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த அந்த குற்றச்சாட்டை அவங்க சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே முன்னாடி பேசின ஒருத்தர் சொன்னார், வருமானத்துக்கு மேலே வருமானத்தை ஒரு பகுதியை டாக்ஸ் கட்டலை, கருப்பு பணமாக வச்சுருக்காங்க, அதுதான் இருக்குது, அது ஊழல் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர் சொன்னார். இது இந்த வழக்கே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழே தான் அந்த வழக்கே நடக்குது. இதில் வருமானத்துக்கு மேலே அவர் சொத்து வச்சிருக்காருங்கிறது அது நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கு மேலே இருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய நன்கு தெரிந்த வருமானத்துக்கு மேலே இருக்கிறதுனால தான் அது ஊழல் என்று சொல்லக்கூடாது. அந்த பணம் ஊழல் பணம் தான் அது அர்த்தம். அதனால தான் ஊழல் தடுப்பு சட்டத்தில் அந்த வழக்கு இறுதி கருத்தான் எடுத்துக்கிறேன். இறுதி கருத்து 11 அமைச்சர்கள் மேலே, திமுக அமைச்சர்கள் மேலேயே வழக்கு இருக்குன்னு அதிமுக சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சிக்கல் இல்லையா? இல்லை, அதாவது கலையண்ணை அரசியல் விமர்சனம் போடாமல் அதிமுகவோட செய்தி தொடர்பாளரும் போட்டிருந்தா சரியாக இருந்திருக்கும். அவர் பேசும்போது முழுக்க என்ன சொன்னாருன்னா, செந்தில் பாலாஜி அண்ணன் வழக்கை பற்றி பேசுகிறார். செந்தில் பாலாஜி அண்ணன் வழக்கு அமலாக்கத்துறையோட வழக்கு, அமலாக்கத்துறை எப்படி செயல்பட்டு நாட்டில் இருந்தது எல்லாரும் பார்த்தோம்.
நாராயண் ராணில இருந்து ஏமத் பிஸ்வாஸ்ல இருந்து நீங்க தானே அவர் சார் ஒரு புகார் நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க ஒரு காரணம் தான் சொல்றேன். எப்படி அமலாக்கத்துறை வந்து பிஜேபி எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து நீங்க அமலாக்கத்துறை பத்தி பேசாதீங்க. எங்களுடைய வழக்கு ஒரு நிமிஷம் எங்களோட வழக்கை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றது எங்களுக்கு தெரியும். உங்க நண்பர்கள் வந்து ஆளுநர் என்ற பேர்ல பிஜேபியோட கூடாளியா இருக்காங்க. நீங்க இத்தனை 2.5 வருஷமா அனுமதி கொடுக்காம அத நிலுவையில வச்சது நீங்க. விஜயபாஸ்கர்ல இருந்து தங்கமல்ல இருந்து எல்லார் மேலயும் வழக்கு நிலுவையில இருந்து அனுமதி தராம இருந்தது நீங்க தான். உங்க ஆளுநர் அனுமதி தரணும் அந்த வழக்குல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனால வந்து இந்த வழக்கு முடிச்சிருங்க. 2 வழக்குல ஆளுநர் அனுமதி கொடுத்திருக்காரு. இப்பதான் 2 வழக்குகள்ல விசாரணைக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. தானா கொடுக்கல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்க எப்படி காரணம் பண்ணீங்கன்னு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேபி ராமலிங்கம் மீறி கேட்டு முடிச்சிருங்க. கேபி ராமலிங்கம் மட்டும் இல்ல அவங்க சுருக்கமா நிஜாமுதீனும் நம்முடைய மதியம் சொன்னப்ப அது பாரதிய ஜனதா கட்சி மீது பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அது ரபேல் வழக்கில் இருந்து ராகுல் காந்தி ரபேல் வழக்கை எடுத்து கையாண்டதற்கு பின்பு உச்சநீதிமன்றத்திற்கு பொதுநல வழக்கு போட்டு அந்த பொதுநல வழக்கிலேயே இது வந்து சரியாக தான் நடைபெற்றிருக்கிறது என்று தீர்ப்பு வந்துவிட்டது. எதிலேயும் பாரதிய ஜனதா கட்சி தண்டனை பெறவில்லை. அதே போல அதானிக்கு வேண்டியவர்கள் என்று சொல்லுகிற போது மேற்கு வங்க முதலமைச்சர், ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட பட்டுவேட்டு சட்டை கட்டிட்டு அந்த அம்மா பட்டு சேலை கட்டிக்கிட்டு அதானியோட படம் எடுத்துக்கிட்டாங்க. ஆக இதெல்லாம் வந்து பேச்சுக்காக சொல்றது. ஆனா குற்றமற்ற கட்சி, ஊழலற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்கிறது உலகத்துக்கு தெரியும். 43 எம்பியை நீங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண பாக்குறீங்க. சரிங்களா? சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. மறந்துடாதீங்க. இப்ப தட்டனை பண்றதுக்கு அமைச்சர் உங்களுக்கு பின்னடைவா இல்ல எங்களுக்கு பின்னடைவு இல்ல. எத்தனை குற்றவாளிகள் எத்தனை தண்டனை பெற்றாலும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே மந்திரி எல்லாம் படாமையா. ஓகே பொன்முடியினுடைய பதவி பறிப்பு திமுகவுக்கு பின்னடைவா? பொறுத்து பார்க்கல. வாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சி.